எவ்ரிவன் லேர்ன் டேரட் வித் மீ அனந்தி ரமேஷ் அப்படின்ற செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தி ஹை பிரசனஸ் சொல்லும் பொழுதே நம்பர் டூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மூன் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெகட்டிவ் சைடில் பார்க்கும் பொழுது என்னென்னலாம் இவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கிளாரிட்டி இல்லாத மைண்ட் இருக்கும், டிபெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், யார் கூடயே சார்ந்து இருக்கணும் இருக்கும், இமோஷ்னலாக இவங்களுக்கு வந்து எல்லோருக்கிட்டேயும் அவங்களுடைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு ஒரு மனசு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு முடிவு எடுக்காத தன்மை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதா, ட்ரெஸ் எடுக்க போனால் கூட அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் அந்த கலரை சூஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதுவே பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இன்ட்யூஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், டிசிஷன்ஸ் மேக்கிங் ரொம்ப அபண்டன்ஸாக இருக்கும், மைண்டில் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அபண்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எடுக்கிற முடிவுகள் யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ரொம்ப பயங்கரமான மன வலிமையோட மன கிளாரிட்டியோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இது மேபி கார்டு தான், எஸ் கார்டு கிடையாது. ஆனாலும் இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஒரு சின்ன சீக்ரெட் இந்த கார்டை பற்றி சொல்லணுன்னா, இவங்க கிட்ட, அதாவது பர்டிகுலராக இந்த ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம கார்டு எடுக்கும்பொழுது இந்த கார்டு வந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், நீங்கள் உங்கள் சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிகாஸ் இவங்க மற்றவங்க கிட்ட நம்பி சொல்லும் பொழுது அது வெளியில் லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்பி எந்த சீக்ரெட்ஸும் சொல்லாமல் இருக்கிறது அந்த எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல பெனிஃபிஷியரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்டு வந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கார்டை விட இன்னும் அதிகமான அதற்கான கார்ட்ஸ்லாம் இருக்குது. பட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டுன்னு சொல்லும்பொழுது நெகட்டிவ் சைடில் இருக்கா பாசிட்டிவ் சைடில் இருக்கா அது நம்ம பார்க்கணும். ரிலேஷன்ஷிப்க்கு கார்டு எடுக்கும் போது இந்த கார்டு வந்ததுமே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அது நெகட்டிவ் சைடில் இருக்கா பாசிட்டிவ் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்குறது என்னென்னா கிளாரிட்டி தான். அதே மாதிரி இவங்க நல்ல கைடன்ஸ் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. உங்களுக்கும் அடிஷ்னலாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.